ஆட்சி நீடிப்பதில் சிக்கலா? தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் அணிமாறிக்கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம்? விரைவில் தேர்தல் வரலாம் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திடீர் அழைப்பு நேற்று விடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அரசியல் பின்னணி விவரங்கள் தொடர்பாக மூத்த அரசியல் தலைவர், எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர், இலக்கியவாதி என தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் என பன்முக திறமை வாய்ந்த மூத்த அரசியல் தலைவர் பலகரப்பையா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நம்ம இந்த அரசியல் சதுரங்க சிறப்பு வாதத்திற்கு செல்வோம். பலகரப்பையா சார், முதல்ல விரைவில் தேர்தல் வரலாம் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேற்று பேசியிருக்கிறாரு. உண்மையிலே இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு ஸ்திரத்தன்மையற்ற சூழ்நிலையில் இருக்குதான் நினைக்கிறீங்களா? ஏன்னா பல கூட்டணி கட்சிகள், அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு 20 பேர் ஆதரவு தெரிவித்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிச்சிருக்காங்க. இது தவிர விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, முந்தானத்து மதிமுக என பல கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போது தொடர்ந்து இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா ஏன்? திமுக தலைவர் திடீரென எந்த நேரமும் தேர்தல் வரலாம் என்று கூறுகிறார். ஏதாவது முகாந்திரம் இருக்கிறதா? அடிப்படை பின்னணி ஏதாவது இருக்குதா? இது போன்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை நினைக்கிறீங்க? இல்லை, ஒவ்வொன்றாக கேளுங்கள். நிறைய அடுக்கி கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. முகாந்திரங்கள் இருக்கின்றனவா என்றால் இருக்கின்றன. இந்த ஆட்சி நிலைத்தன்மையுடைய ஆட்சியாக இருக்கிறதா என்றால் அதற்கு முயல்கிறதே தவிர அது இயல்பாக நிலைத்த தன்மையுடைய ஆட்சியாக இல்லை என்பது எல்லாரும் அறிந்ததுதான். இந்த கூட்டணி கட்சிகள் ஒரு நாளைக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கின்றன. தொல் திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் அதிகாரத்திற்குள் நிறைய தலையிட்டு அதிகாரிகளை அவனை நியமி இவனை நியமி என்று சொல்வதும் பல்வேறு சலுகைகளை வற்புறுத்துவதும் இதெல்லாம் இவர்களுக்கு பெரிய சலிப்பை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே பிறருடைய தயவில்லாமல் நாமே தனியாக பெரும்பான்மையை பெற்றுவிடுவது நல்லது என்று அவர்கள் நினைத்து வழியல்லாத வழியை கடைபிடிக்கிறார்கள். அதிமுகவை சேர்ந்த பல பேரை ராஜினாமா செய்ய வைப்பது, யார் இங்கிருந்து வந்தாலும் அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து விசில் சின்னத்தில் நிற்க வைத்தால் அதாவது கூட்டணி ஆட்சி என்று வாயாலே அவர்கள் சொல்லிவிட்டார்களே தவிர அந்த கூட்டணி ஆட்சியின் நெருக்கடியை இப்பொழுதுதான் முதலாக அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால் தனக்கென்று ஒரு பெரும்பான்மையை உருவாக்கி கொள்வதற்கு இந்த 10 பேர் தான் நமக்கு போதாமை, இந்த 10 பேரை நாம் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலைக்கு வாங்கி அவர்களை நிற்க வைத்து தன்னுடைய ஆட்களை நிற்க வைத்து கொண்டு வந்து விடலாம் என்பதற்காக அவர்கள் முயலுகிறார்கள். நிலைத்த தன்மையுடையதாக இல்லை என்றாலும் ஏறத்தாழ நிலைத்த தன்மையுடையதாக இருக்கின்ற இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். மக்கள் இவரின் மீது ஆட்சியை திணித்தார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சும்மா அந்த அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவனெல்லாம் நான் தான் அந்த வெற்றியை பெற்று தந்தேன் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர மக்கள் 50 ஆண்டுகளாக சலித்து போய் குப்பன் இல்லாவிட்டால் சுப்பன் இல்லாவிட்டால் குப்பன் என்கின்ற முறையிலிருந்து வேறுபட்டு இந்த தமிழ்நாட்டை மாற்றி அமைக்க வேண்டும். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். இது ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் நொந்து போனார்கள். ஒவ்வொன்றுக்கும் காசு கொடுத்து, இடம் வாங்க போனால் காசு கொடுக்க வேண்டும், பதிய போனால் காசு கொடுக்க வேண்டும், ஒன்றொன்றுக்கும் காசு கொடுக்க வேண்டும். இத்தகைய நிலையில் நொந்து போன மக்கள் ஏற்கனவே மாற்ற வேண்டும் என்று நினைத்த போது மாற்றுவதற்கு அமையவில்லை. இப்பொழுது ஒரு பெரிய கட்சியாக மக்களிடம் செல்வாக்குள்ளவராக அவர் வந்துவிட்ட பிறகு இவருடைய தகுதி என்ன? இவர் எல்லாவற்றும் அறிவார்ந்த மனிதர் தானா? ஆளும் தகுதி உடையவரா? அனுபவம் உடையவரா? இவரோடு இருக்கிறவனெல்லாம் வீட்டிலே படுத்து கிடந்தவனெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி விட்டார்கள் மக்கள். அதனுடைய அடிப்படை என்ன என்றால் ஒரு முறை இந்த 2 பேரும் அல்லாத ஆட்சியை அமைத்தே தீர வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள். ஆகவே ஆமா, this rule had been thrust upon Vijay. இதான் உண்மை. அவரின் மீது இந்த ஆட்சி திணிக்கப்பட்டது. ஆகவே மக்கள் ஒரு மாற்று ஆட்சியை விரும்பி இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அவருடைய தொடக்கம் ஊழலை ஒழிப்பேன், நான் ஊழல் செய்யவும் மாட்டேன், ஊழல் செய்யவும் விடமாட்டேன் என்பது நல்ல சொற்கள், சரியான கொள்கை. ஆனால் மற்றவற்றெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை, கோட்டை விட்டு விடுகிறார் என்பதை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஆனால் இந்த தொடவும் மாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன் என்று சொல்வதெல்லாம் சரியான இது. ஆனால் அதை வேகமாக செய்ய வேண்டியதுதானே? நான் கேட்கிறேன், ஏவா வேலு வீட்டுக்கு போய் ஒரு 3 கோடி ரூபாயை அவர் சாலையே போடாமல் எடுத்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் அவரை கைது செய்கிறீர்கள், நியாயமானது. ஆனால் இன்னொரு பக்கம் கல்குவாரி, குட்கா போன்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட விஜயபாஸ்கரை அவர் ஒரு 10,000 பேரை கூலிக்கு ஆள் பிடித்து அதிமுக துண்டை போட்டு
கொண்டு வந்து அதிமுக கட்சியவே கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லி சேர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் இடமளிக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், ஏவா வேலுவால் இந்த நாட்டுக்கு நடந்த தீமைக்கும் குட்கா விஜயபாஸ்கரால் நடக்கின்ற தீமைக்கும் என்ன வேறுபாடு? அகற்றப்பட வேண்டியது என்று சொன்னால் மலங்கள், எல்லா மலங்களே அகற்றப்பட வேண்டும். ஆகவே ஊழல் மனிதன் என்று சொல்லுகின்ற போது இன்னொரு ஊழல் மனிதனை உங்களுடைய கட்சிக்குள் அனுமதித்துக் கொண்டு நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீர்கள்? உங்களுக்கு வேறு மனிதர்களே கிடைக்க மாட்டார்களா என்று கேட்கிறேன். விலக வையுங்கள், அவர்களை விலக வையுங்கள், அந்த இடங்களை காலி செய்யுங்கள். ஒரு ஊழல் மனிதன் வெளியேறட்டும், அந்த இடத்தில் விசில் சின்னத்தில் நிறுத்தி ஒருவனை கொண்டு வாருங்கள். ஆனால் இந்த இவனையெல்லாம் கொண்டு வந்து கட்சியில வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் ஊழலற்ற ஆட்சியை நடத்துவீர்கள்? அது ரொம்ப முரணாக இல்லையா? இந்த முரண் கூடவா விஜய்க்கு தெரியாது என்று நான் கேட்கிறேன். அவரை சுத்தி இருக்கிற முட்டாள்கள் ஆலோசனை சொல்வதற்கு வீதியில போகிறவன் வருகிறவனை எல்லாம் வைத்துக் கொள்கிறார். கிருஷ்ணா ரெட்டி அவர்களெல்லாம் மந்திரி சபையில கலந்து கொள்கிறார்கள். இந்த ஜான் ஆரோக்கியசாமி மந்திரி சபையில கலந்து கொள்கிறார் என்று திமுக குற்றம் சாட்டி இருக்கிறது. நான் கேட்கிறேன், அது கான்ஸ்டிடியூஷனல் அமைப்பு, அதற்குள் ரகசியங்கள் பேணப்படுகின்றன. அதற்குள் சம்பந்தம் இல்லாத மனிதர்கள் எப்படி உள்ளே நுழைய முடியும்? இது என்ன இவ்வளவு கேவலமாக ஆட்சி நடத்தினால் என்ன செய்வது?